இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ம்ஹும். திமுகவினுடைய திட்டத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க எப்படி திமுகவை குற்றம் சொல்றீங்க? இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து எப்படியும் அவருக்கு பிறகு இப்போ கூட அவர் சொல்றதுன்னா, எனக்கு பிறகு என் மகன் தான் கட்சி. நான் அதுவரைக்கும் நான் தலைவரா இருந்துக்கிறேன். ஒரு மன்னிப்பு கேட்டா போதுன்ற மாரி தான் பெரியவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் நெறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அன்புமணி அவர்கள் அவசரப்பட்டு கட்சிக்குள்ள தன்னுடைய மனைவிய கொண்டு வர நெனச்சதும், பாஜகவுடைய அழுத்தமும் இதுக்கு பின்னாடி இருக்கு. இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்ன்ற விமர்சனமும் வெளியில இருந்து சிலர் வைக்கிறாங்களே. யார் நிறைய இதை பற்றி இந்த தரப்புலையும் பேசிட்டாங்க, அந்த தரப்புலையும் பேசிட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறோங்கிறது நாங்களே யோசிக்காத கூட இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. சொல்றேன். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. ம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆமா. நான் உட்பட பலரும் ம். இந்த சமூகத்தில் அறியப்படுவதற்கு, ம். ஒரு சமூக நீதி சித்தாந்தத்தை உள்வாங்குவதற்கு, இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராடக்கூடிய மனநிலை கொண்டு வருவதற்கு, உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடுப்பதற்கு அவர் எங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தார். நிறைய எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தார். இயக்கத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒரு போர் குணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மருத்துவர் இந்த நிமிடம் வரை, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேன்.